அழகே அழகு சீரியலில் என்ன மாதிரியே பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க காசிப்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. விருந்தாளிகளாக பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து வருவாங்கன்னு நம்ம ராஜி, மீனா இவங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேங்க. நம்ம கோமதி சொல்லவே வேண்டாம். அவங்க பொதுவாகவே தங்கமான மாமியார். இதில் வேற இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்களா, இந்த வீட்டோட பழக்க வழக்கங்களை பார்த்து அவங்க என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறக்காக நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேங்க. நீங்களும் அப்படி தானே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம மீனா, ராஜியெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மதியையும் மலரையும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆக போகிறாங்க. ப்ரொமோவில் கோமதி வந்து இப்போவே கேள்விகள் கேட்குற மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்குறக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அதுவும் நம்ம லக்ஷ்மி அம்மாவை வந்து கேட்டாங்க பாருங்கள் கேள்வி. என்னங்க, சமையல்லேருந்து எல்லாமே மலர் தான் பண்ணுறா, இப்போ எல்லா துணியையும் அவளையே துவைக்க சொல்கிறீங்க, அவனால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் லக்ஷ்மி அம்மாவோட மொழி போன போக்க பார்க்கணுமே. அந்த எபிசோட்ஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேங்க. அப்புறம் நம்ம ராஜியும் மீனாவும் பொதுவாகவே ஒரு சின்ன சங்கட்டம்னாலே அதை எப்படா தீர்த்து வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரிவாங்க. இதில் வேற மலர் படுற கஷ்டத்தை பார்த்து மீனானால் தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணத்தான் போகிறாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டை பாருங்களேன். கோமதி அம்மா தங்கராஜை பார்த்து பார்க்குறக்கு ரொம்ப சாதுவாக இருக்கா, அப்படி இவரையா நீங்கள் டெரர்னு சொன்னீங்கன்னு போகிற போக்கில் குடும்பத்தையே மாட்டி விட்டுட்டாளுங்க. மீனாவும் ராஜியும் கோமதியும் ஒரு வாரம் வீட்டில் தங்க போகிற இந்த நாட்கள் வந்து நிஜமாகவே ரொம்ப கலகலப்பாக, ரொம்ப த்ரில்லிங்காக, மலருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, மதிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப காண்டாக போகிறது சுரேஷ் தான் நினைக்கிறேன். ஏன்னா சுரேஷ்க்கு கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்காது இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னே தெரியல. மதிக்கு வந்து அப்பாடா நம்ம மட்டுமே போராடிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம கூட சேர்ந்து போராடுறதுக்கு இன்னொரு 3 லேடிஸ் சேர்ந்துட்டாங்கன்னு கண்டிப்பாக நினைப்பா அப்படி மதி. ஆனால் இவங்களெல்லாம் திருத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கோமதி குடும்பம் மாதிரி ஒரு 100 குடும்பம் வந்தாலும் இவங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க. அவங்களா திருந்தினாதான் உண்டு. நம்ம யாரையும் போய் திருத்தணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் மூக்கரப்பட்டு நிற்கணும். நம்மளோட வேலையும் அது இல்லை. சொன்னால் கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டி போகட்டும்னு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் அது அடுத்தவங்க வீடுன்னா பரவாயில்லைங்க. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு நடக்கும்போது நம்ம அப்படி நகர்ந்து போக முடியறதில்ல. எப்படியாவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். மதியாட்ட கோமதி அம்மா வர்றாங்க, ஒரு வாரம் இருக்காங்க, கண்டிப்பாக ஏதாவது சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் லக்ஷ்மிக்கு அது கண்டிப்பாக புரிய போகிறதில்ல. எப்படியும் பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறத்தான் போகுது. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். நம்ம மாமனார் சார் மதி ஜாக்கிங் போனதுக்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து இழுத்து விட்டார். இப்போ பாருங்க, கோமதி அம்மா 2 மருமகளை கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக. அவங்கள பார்த்து இவங்கெல்லாம் நிறைய கற்றுக்கணுங்க. மதிக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும். மலருக்கும் தான், இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா அப்படி இல்லை கோமதி மருமகள்களன்னு கொஞ்சம் ஏக்கமாக தான் இருக்கும். நமக்குமே அப்படிதாங்க. எங்கேயாவது போகும்போது மாமியாரும் மருமகளும் ஃப்ரெண்ட்ஸ் போல் நடந்துக்குவாங்க. நம்மளுக்கு பார்க்குறப்ப நம்மளும் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் வந்து அவங்க மாமியார் நல்லவங்களாக இருப்பாங்க. நம்ம மாமியார்கிட்ட பேசி பாருங்கள், ஏதாவது ஒன்று பேசினால அப்படின்னு ஒருன்னு வருவாங்க. தேவையா, எதுக்கடா வம்புன்னு நம்மளும் இப்படியே இருந்து காலத்தை ஓட்டிகிட்டு போயிடலான்னு ஓட்டிடுவோம். அதே மாதிரி தான் மலர் இருக்கா அப்படி. ஆனால் மதி வந்து இந்த சூழ்நிலைகளை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஆம்பளைங்களுக்கு தான் புரியலைன்னா பொண்ணுங்களுக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன் நம்ம மாமியார் இப்படி இருக்காங்கன்னு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக மதி வந்து லக்ஷ்மி அம்மாவை மாத்திரக்கு ட்ரை பண்ணுவாங்க, மீனா கூடயும் ராஜி கூடயும் சேர்ந்துக்கிட்டு. அந்த ப்ரொமோவில் கோமதி கேட்குறா அப்படி, ஏம்மா இவ்வளோ சமையலும் நீயா செஞ்ச? அதுக்கு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அவள் செய்யாமல் அவளுக்கு அதுதான் வேலை, அதை விட்டால் வேற என்ன வேலை, அவள் தான் செய்வா இந்த வீட்டில் எல்லாமே அப்படிங்கிறாங்க. ஏங்க இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை ஐட்டம் செஞ்சுருக்காங்க, எப்படிங்க ஒரே ஆளாக செய்கிறது? அதெல்லாம் எனக்கு பழகிருச்சுங்க அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறா அப்படி. மலர் சொல்கிறது என்னமோ உண்மைதான். அவளுக்கு வேலை செஞ்சு செஞ்சு ஒரு நிறைய பேர் வந்தாலுமே வேலைகள் அதிகமாகும் இல்லையா, அது வந்து அவளுக்கு வந்து புதுசாகவே தெரியறதில்ல. ஏன்னா அவள் தான் டெய்லியும் எல்லா வேலைகளும் செய்கிறாளே. நம்ம என்னைக்காவது புதுசாக செய்யும் போது தான் என்னடா இது நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும். அதே வேலை ரெகுலராக நம்மளுக்கு ரொட்டீனாக நடக்கும்போது அந்த வேலை வேலையாகவே தெரியாது. ஏன்னா நம்ம மைண்ட் செட் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. கண்டிப்பாக மீனாவும் ராஜியும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு திட்டம் போடுவாங்க. அதில் மதியும் சேர்ந்துக்குவான்னு நினைக்கிறேன். ஒன்று மதி சேரணும், இல்லையா மதிக்கு தெரியாமல் மீனாவும் ராஜியும் சேர்ந்துக்கிட்டு லக்ஷ்மி அம்மாவுக்கு புத்தி சொல்கிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும். லக்ஷ்மி அம்மாவை பண்ணுறது இருக்கட்டும், மாமனார் சாரை முதல்ல சரி கட்டணுமே. மாமனார் சார் ஒரு லிமிட் வரைக்கும் தான் கோவத்தை அடக்கி வச்சுட்ருப்பா அப்படி.
கோமதி அம்மாவோட வாய்க்கு கண்டிப்பாக மாமனார் சார்கிட்ட இருந்து கோமதி அம்மா கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டு வாங்கத்தான் போகுது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவாங்க இல்லையா. சுமூகமாக போனாலுமே போனதுக்கப்புறம் மலருக்கு விடியும். ஏன்னா நீ தான் சொல்லி கொடுத்தியா, நீ அவங்க முன்னாடி என்ன வில்லியா வந்து காட்டிக்கிட்டியா, உனக்கு என்ன அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு லக்ஷ்மி அப்படியே மலர் பக்கம் திரும்பி விடுவா. அப்படி பாக்யராஜ் வழக்கம் போல் அமைதியாக நிற்பா. அப்படி வேற என்ன பண்ணிடுவா. அப்படி ஏன் பொண்டாட்டியை பேசுகிறீங்கன்னு கேட்டுருவா போகிற. அப்படி கண்டிப்பாக கேட்க மாட்டார். இன்னும் நம்ம கூட இருக்கிற ஆம்பளைங்களில் கல்யாணம் ஆன ஆம்பளைங்க சில பேர் இப்படி தாங்க இருக்காங்க. என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அப்பா அம்மா என்ன பேசினாலும் சரி, அவரையும் பேசிக்கலாம், அவங்க பொண்டாட்டியும் பேசிக்கலாம், பிள்ளைகளையும் பேசிக்கலாம். எனக்கு ஒன்று மட்டும் தெரியல, புருஷனை பேசிக்கிறதுக்கு கூட ஒரு உரிமை இருக்குது. ஏன்னா நம்ம புருஷனை அவங்க தான் பெற்றாங்க வளர்த்தாங்க. ஓகே, வீட்டுக்கு வந்த மருமகளை அவங்க எப்படி பேசுகிறாங்க. இதே நம்ம அம்மா அப்பா வந்து மாப்பிள்ளையை அப்படி பேசிட்டு அவங்க ஏற்றுக்குவாங்களா? நம்ம அம்மா அப்பா பேச மாட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் அவங்களாம் நம்மளை பேசுறது. நம்ம மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்குற அதே மரியாதையை மருமகளுக்கு ஒரு மாமியாராவது கொடுக்குறாங்களா? அதே நிலைமை தான் இந்த வீட்டில் நடக்குது. அப்புறம் இதை மறந்துட்டுமே, சுரேஷ்க்கும் மதிக்கும் இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறதையும் மீனாவும் ராஜியும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸாக நம்மளே ஒரு கப்பிள்ஸை பார்க்கும்போது தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க அந்யோன்யமாக இருக்காங்களா இல்லை வந்து கொஞ்சம் சண்டையில் இருக்காங்களா அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி மீனாவும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். மீனாவும் ராஜியும் சேர்ந்து கண்டிப்பாக இதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. மதியோட மேட்ரை பற்றி மீனாக்கும் ராஜிக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. அதனால மதிக்கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி ஏன் என்னாச்சுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. மதி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை. உண்மையை சொல்லுவாங்களா இல்லை ஏதாவது சொல்லி மழுப்புவாங்களா எதுவுமே தெரில. ஆனால் எதாக இருந்தாலும் மீனாவும் ராஜியும் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய மர்மங்கள் இருக்குது, என்னத்தை சரி பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாங்கிற மாதிரியும் பேசுவாங்க. ஆனால் அவங்களோட ஹியூமன் ஹேபிட் வந்து அதுக்கு விடாதே, கண்டிப்பாக இதெல்லாம் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க. சுரேஷ்க்கும் மதிக்கும் நடுவில் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு யோசிப்பாங்க. சுரேஷ்க்கு அவங்க விஷயத்தில் வேறு யாராவது தலையிட்டால் கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் இவங்க ரெண்டு பேர் தலையிடுறத வச்சு சுரேஷ் என்ன சொல்ல போகிறாரு, ஏதாவது ஹாஷாக திட்டி விட்டுருவாரா என்ன ஏதுன்னு தெரியல. இனி வர்ற எபிசோடுகளில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் என்னவோ போங்க, ப்ரோமோ நல்லாவே இருந்தது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. நான் நிஜமாலுமே பாண்டியன் ஸ்டோர்ஸில் கோமதி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு யாராவது வருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கோமதி வந்தது இன்னுமே வந்து சீரியலுக்கு ரொம்ப ஃபன்னாக கொஞ்சம் கலகலப்பாகவே கொண்டு போகும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கில் இருந்து நம்ம கொஞ்சம் பரபரப்பான திருப்பங்களை வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். நம்ம வாய்க்கு நல்லாவே காசிப் பேசுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்க போகுது. தினம் தினம் நடக்கிற எபிசோட்ஸில் நம்ம காசிப் பேசுறதுக்கு நல்லாவே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கூட காசிப் பேசணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் மதியாக இருக்கீங்களா மலராக இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி நடக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களாங்கிறதையும் எங்கூட பகிர்ந்துக்கோங்க. நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கூட பகிர்ந்துக்க. நாளைக்கு சீரியல் பார்த்துட்டு உங்கள் கூட காசி பேசுகிறதுக்கு நான் வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்மா.